அப்படின்னு சொல்கிறார். ஆமாம் சுவாமி, துவைக்கக்கூடாது தான், நட்டராத்திரி தான். ஆனால் என்ன பண்ணுறது, என் கணவருக்கு பிரசவம் ஆகிப்போச்சு. திடீர்னு வேலைக்காரியும் வரல, பணிப்பெண்ணும் வரல. அப்போ துணி துவைக்கிறதுக்கு முடியல, துணி வேணும். அதனால தான் இந்த ராத்திரி பார்க்க தான் நான் இப்போ வந்து துவைச்சேன் அப்படின்னு. உடனே மன்னர் கோவம் வந்தாலும் அது உடனே சிரிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு இருக்கு. உடனே கலகல சிரிச்சுட்டு, ஏமா உங்கள் கணவருக்கு பிரசவம் ஆயிருக்குதா, என்னம்மா நீ சொல்கிற, அவருக்கு எப்படிம்மா குழந்தை பிறக்கும் அப்படின்னு. அப்போ இவங்க நம்ம சொல்கிறாங்க, எருது பால் கறக்கிற அந்த கலியுகத்தில் ஆணுக்கு குழந்தை பிறக்காதுன்னு என்ன ஒரு பெரிய மனுஷனே அப்படி சொல்லியிருக்கும்போது இது மட்டும் எப்படி உண்மையாகாத போகும், நான் சொல்கிறது மட்டும் எப்படி உண்மையாகாத போகும் அப்படின்னு சொல்லி உடனே இதுக்கு டக்குன்னு மூலையில் ஒதுக்குது. ஆஹா, நம்ம இந்த விஷயத்தை பீர்பால் கிட்டத்தட்ட சொன்னோம். இப்போ நிச்சயமாக இந்த அம்மா வந்து பீர்பாலுடைய மனைவியாக தான் இருக்க வேண்டும் சொல்லிட்டு, அம்மா நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறேன். நான் இந்த மாதிரி பீர்பாலுடைய மனைவி. அச்சோ, என்னை மன்னிச்சுதுமா, நான் ஏதோ ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன் சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து சில பரிசுகளை கொடுத்து அவங்க பாராட்டி அனுப்பிச்சிடாரு. அவருடைய தண்டனையிலேருந்து அவர் ஒரு வாரத்தில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டாரு. அந்த தண்டனையை விலக்கி விடுறாரு. அப்போ இந்த அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய்ட்டால் மன்னருக்கு வந்து மன்னர் பாராட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரிடம் சொல்கிறாங்க, பீர்பாலிடம். அப்போ அவர் அப்படியே மகிழ்ச்சி அடைகிறார். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, யார் எந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் எதுவும் ஒன்று சொல்லிட முடியாது. எது சரியானதோ அதுதான் வந்து யார் இருந்தாலும் சொல்ல முடியும். பெரிய ஆள் சொல்லிட்டா மட்டும் அது வந்து நிஜமாயிடாது. அது ஒன்று. யாருக்கும் வந்து எதையும் உணர்த்த முடியும்ன்றது. முகலாய பேரரசர் காலத்தில் வந்து அக்பர் ஒரு மிக சிறந்த அரசர்ன்றது தெரியும். அவருடைய அவையில் வந்து பீர்பால் என்ற வந்து ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் கூட அவர் எது இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ எது இருந்தாலும் பீர்பால் கிட்ட கேட்டு தான் அவர் தன்னுடைய செயலெல்லாம் வந்து செய்திருந்திருப்பார். அப்போது ஒரு நாள் என்ன செய்கிறாரு, பீர்பால் நீ எது இருந்தாலும் செஞ்சுருவேன், அது எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி சில வார்த்தைகளை சொல்லிட்டு புகழ பீர்பாலுக்கு உடனே புரிஞ்சிச்சு, இவர் எதுவும் நம்மக்கிட்ட கேட்க வராது. சரி சொல்லுங்க ஐயா, நீங்கள் என்ன கேட்க வந்தீங்க சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வந்துடுறாரு. உடனே மன்னர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, அதனால் வந்து வைத்தியர் வந்து எருமை பால் கேட்டாங்க, எருது பாலுடைய கேட்டாங்க, அதனால் வந்து நீ அதை கொஞ்சம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்கிறேன். இவரும் யோசிக்கிறாரு, எருது பாலா, சரி அதை நீ ஒரு வாரத்தில் எனக்கு கொண்டு வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை இட்டு போயிட்டார். எனக்கு ஒன்றும் புரியல, எழுந்து போய் எங்கன்னா பால் கறக்குமா, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப யோசித்து தோண்ட முகத்தோட தன் வீட்டுக்கு போகிறார். தன் வீட்டுக்கு போனோன்னே தன் மனைவி வந்து வாங்கன்னு உபசரிக்கிறாங்க. உபசரித்து அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பார்த்தா அவருடைய முகம் வந்து வாட்டமாகவே இருக்குது. அவர் எப்பயும் வாட்டமாகவே இருக்க மாட்டார், சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்க வேண்டிய நபர் இப்படி இருக்காரு. மனைவிக்கு தெரியும் இல்லையா, தாய்க்கு தன் மனைவிக்கு தெரியும். அப்போ உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி முகவாட்டத்தோடு இருக்குது? ஓ, நான் முகவாட்டத்தோடு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, நான் எனக்கு பெரிய பிரச்சனையில் தான் இருக்கிறேன் அப்படின்னு. என்னன்னா இந்த மாதிரி எருளுடைய பாலை எடுத்துன்னு